இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 225 மூத்த குடிமக்கள் அறுபடை வீடுகளில் ஆன்மீக பயணத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்தனர். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஆன்மீக பயணம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இதுவரை 8 கட்டமாக மூத்த குடிமக்கள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் 9வது கட்டமாக அறுபடை வீடுகளில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றைய தினம் சுவாமி மலையில் தொடங்கிய இந்த பயணம் இன்று திருச்செந்தூர் வருகை தந்துள்ளனர். இந்த அறுபடை வீடுகளில் ஆன்மீக பயண திட்டத்தில் கும்பகோணம் பகுதிகளைச் சேர்ந்த 225 மூத்த குடிமக்கள் 6 பேருந்தில் அறநிலையத்துறை சார்பில் இலவசமாக ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் மேற்கொண்ட மூத்த குடிமக்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாத பைகள் வழங்கி திருக்கோவில் இணை ஆணையர் ஞானசேகர் வழி அனுப்பி வைத்தார். இந்த ஆன்மீக பயணம் பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழனி ஆகிய அறுபடை வீடுகளுக்கும் பயணம் செய்ய உள்ளனர். பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி பல்லாண்டு வாழ்க வாழ்த்துகிறேன். என்னுடைய பேரு பொன்னமராஜ் சண்முகம். என்னுடைய பேரு அறுபடை சண்முகம். என்னுடைய பேரு புறப்பட்டோம். 210 பேரு. எங்களுக்கு ஒரு 40 பேர் கைடு வந்திருந்தாங்க. முழுமையா இந்த நேரம் வரை எங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுத்தாங்க. 6 படை வீடும் பார்த்தோம். முழு மனதோட நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கு. சாப்பாடு நேரத்துக்கு கொடுத்தாங்க. ரொம்ப முழுமையா இருக்கு. நல்லா வந்த டீம் பூராமே எங்களுக்கு சேர்ந்த பாருங்க 60லேருந்து 70 வயது உள்ளவருக்கு அதே சூழ்நிலையில எங்களோட இருந்து எல்லா கைடும் எங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுத்துக்க. இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு அள்ளி கொடுத்த இறைவனுக்கு, இந்த அரசியலுக்கு, இந்த அரசாங்கத்துக்கும், இந்த அறநிலையத்துறைக்கும், முதல்வருக்கும், இந்த அறநிலையத்துறை சார்ந்த ஐயா சேகர்பாபு பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அவருடைய பேர் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ரொம்ப முழுமையா இருக்கு. சந்தோஷம் எங்கள் வாழ்க்கையில இனிமே